மற்ற சிவாலயங்களை வழிபடுறதுக்கும் நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலேயே இருக்கட்டும், இல்லை அருணாச்சலம் என்ற மலையை நம்ம வழிபடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்சுவலி பார்த்தா அந்த தோஷங்கள் எல்லாமே நாகதோஷம் சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாமே ஒரு குறைவு தானே. அந்த குறைவுகள் நமக்கு இந்த தருணத்தில் இறை வழிபாட்டில் நம்ம ஈடுபட்டால் அது நிறைவாகும் அப்படின்றது தான் தோஷம். தோஷம்னாலே குறைவு தான். எந்த நிறைய விஷயங்களை பார்க்கும்போது தோஷமற்றது அப்படின்னும் போது தோஷம் இல்லாத குறைவு இல்லாதுன்னு அர்த்தம். பிரதோஷம்ன்றது உலகெங்கும் உள்ள சிவபக்தர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடுடைய சிறப்பு மற்றும் அதோடைய பலன் என்னன்னு நம்மளுடைய அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில் திரு அருணாச்சலம் கார்த்திகேயன் ஐயா அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த பிரதோஷ வழிபாடுனா என்ன? ஏன்னா மக்களுக்கு பொறுத்தவரை பிரதோஷம்னா பால் வாங்கி கொடுக்கணும், பால் வாங்கி கொடுத்தா அன்னைக்கு அந்த உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அதனால போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் பால் வாங்கி கொடுப்பாங்க, அந்த அபிஷேகம் பார்ப்பாங்க. இதுதான் அதிகபட்ச பேருக்கு தெரியும். பிரதோஷ வழிபாடு எதற்கு? பிரதோஷ வழிபாடுனா என்ன? பொதுவாகவே எல்லா வழிபாடும் மக்களுக்கு ஈடுபாடு வரணும். இறைவன்கிட்ட அவங்க வேண்ட மனக்குறைகள் மற்றும் அவருக்கு உள்ள தீய எண்ணங்கள் மற்றதெல்லாம் போனது தான் ஆலய வழிபாடு பொதுவாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு தினந்தோறும் வழிபடுற ஆலயத்தில் வழிபடுற வழிபாடு ஒரு விதத்தில் நமக்கு ஒரு மன நிறைவு தரும். ஆனால் சில முக்கியமான ஒவ்வொரு விரத தினங்கள், முக்கியமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு நாட்கள், இப்போ சோமவாரம் அது அப்படின்னு சொல்கிற திங்கக்கிழமை, அது மாதிரி ஒவ்வொரு சிவனுக்கு உரிய சில நாட்களோ சில வாரங்களோ, இல்லை இது மாதிரி பிரதோஷம், பௌர்ணமி, இந்த மாதிரி தினங்கள்லாம் சில ஸ்பெசிஃபிக்காக நம் முன்னோர்களும் ஞானிகளும் யோகிகளும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி சில புராண கதைகளும் புராணங்கள் கூறப்பட்ட உள்ள உண்மை நிகழ்வுகளும் சில ஆன்மீக அனுபவத்தினால் அறியப்பட்ட மகான்களாலும் சில தினங்கள் வெகு விமர்சையாக அவங்க அந்த தினத்தை அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி விரத தினங்களையும் இந்தந்த குறிப்பிட்ட நாட்களில் இறைவனை இந்தந்த தெய்வங்களை வழிபடுறது அப்படின்றது தொன்று தொட்டு ஒரு மரபாகும். அதில் நீங்கள் கேட்குற அந்த பிரதோஷம் அப்படின்றது எல்லா உயிரினங்களுக்கும் இறைவன் படைக்கும் பொழுதே ஏதாவது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு குறைவுன்றது இருக்கும். அது பிறவியிலேருந்தே சில பேருக்கு குறைகள் இருக்கும். சில பேருக்கு குறைகள்ன்றது வந்துட்டு போகிற குறைகளாகவும் இருக்கும். குறைகளில் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த குறையை நிறைவு பண்ணுறது தான் பிரதோஷம். தோஷம்னாலே உங்களுக்கு குறைவு தான். இப்போ பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதோஷம்னா தோஷங்களை போக்கும் பிரதோஷ வழிபாடுன்னுவாங்க. மக்களை பொறுத்தவரைக்கு தோஷம்னா இந்த நாகதோஷம்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னு தான்னுவாங்க. இந்த தோஷங்கள் தான் அது இருக்கா, இல்லை குறைகள்னு சொல்கிறது பணக்குறை, மனக்குறை, இது போன்ற குறைகளும் இருக்கா? அதாவது ஆக்சுவலி பார்த்தா அந்த தோஷங்கள் எல்லாமே நாகதோஷம் சொல்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாமே இந்த குறைவு தானே. மனிதனுக்கு மனதால் ஏற்படுகின்ற ஒரு குறைவு தான் எல்லாமே. அந்த குறைவுகள் நமக்கு இந்த தருணத்தில் இறை வழிபாட்டில் நம்ம ஈடுபட்டால் அது நிறைவாகும் அப்படின்றது தான் பிரதோஷம். தோஷம்னாலே குறைவு தான். எந்த நிறைய விஷயங்களை பார்க்கும்போது தோஷமற்றது அப்படின்னும் போது தோஷம் இல்லாத குறைவு இல்லாதுன்னு அர்த்தம். பிரதோஷம்ன்றது அந்த சமயத்தில் இறைவன் வழிபட்டால் நமக்கு நம்மளுடைய குறைகள் அனைத்தும் தீரும். நம்மளுடைய பெரிய கோவிலில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பானது, அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஒரு பலனை தரும் பிரதோஷ வழிபாடு? நம்ம திருவண்ணாமலையில் சேத்திரத்தில் பார்க்கும்போது நினைத்தால் முக்தி தருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது சிவஸ்தலத்தில் நம்ம அருணாச்சல இது திருக்கோயில் மிக உயர்ந்த ஒரு சிவஸ்தலத்திலே உயர்ந்த ஸ்தலம் நம்மளுக்கு தான். அதாவது முக்கியமான ஸ்தலம் கூட சொல்லுவாங்க. சிவன் அப்படின்னு எடுத்தாலே அருணாச்சலம் தான். எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்றது தான் அண்ணாமலையாருடைய அந்த தாரக மந்திரமே. அப்படி எல்லா நாட்டு மக்களும் வழிபடுகின்ற நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர்
பிரதோஷ காலங்கள் மற்ற சிவாலயங்களை வழிபடுறதுக்கும் நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலேயே இருக்கட்டும், இல்லை அருணாச்சலம் என்ற மலையை நம்ம வழிபடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரதோஷ காலத்தில் எல்லாருடைய சிவாலயத்தில் எல்லா ஊரில் இருக்கிற சிவாலயத்துலேயும் முக்கியமாக நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இந்த சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணுவாங்க. இது என்ன சோமசூத்திர பிரதட்சணம்? சோமசூத்திரம் பிரதட்சணன்றது இது ஒரு புராண கதை இருக்குது. என்ன அப்படின்னா, அது அதை வச்சு தான் அந்த பிரதோஷம் உண்டானதாகவே ஆகமங்களும் இதெல்லாம் புராண கூறுகள்லாம் நிறையா கூறப்பட்டுள்ளது. என்னன்னா, இந்த ஹாலஹால விஷம் வந்து முதல்ல வருது அமிர்தம் கிடையும் போது. அது வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் மந்தார மலையை வந்து வச்சு வாசுகின்ற பாம்பு மூலியமா ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் வந்து மத்தா வச்சுட்டு அமிர்தத்தை வந்து கடையிறாங்க அப்படின்றது ஒரு கதை வந்து. அந்த புராண கதையில் வந்து முதல்ல வந்தது இந்த வாசுகின்ற பாம்பினுடைய வாயிலாக ஆழகால விஷம் வந்தது. அந்த ஆழகால விஷம்ன்றது இந்த விஷவாயு அது. அதாவது பாம்பினுடைய வாயிலேருந்து வந்தது உலகத்தை எங்கேயும் வந்து எல்லாம் ஸ்தம்பிச்சு எல்லா உயிரினங்களுக்கும் கெடுதல் கொடுக்கக்கூடியது. அந்த ஆழகால விஷயம் வந்து பாதி தேவர்களும் அசுரர்களும் வணங்கியே விழுந்துறதா புராணத்தில் சொல்லப்படுது. அந்த சமயத்தில் அந்த ஆழகால விஷயத்தின் எடுத்துன்னு வந்து யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து உயர்ந்த ஒரு தலைவன் ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கும் போது அருணாச்சலேஸ்வரர் சிவபெருமான் தான். அந்த சிவபெருமான் கிட்ட வந்து இந்த ஆழகால விஷயத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து எல்லா உயிர்களும் வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரு கருணையான ஒரு எண்ணத்தில் வந்து சிவபெருமான் வந்து அந்த ஆழகால விஷயத்தை வந்து உண்டதா சொல்லுவாங்க. அதனால தான் அவருக்கு நீலகண்டர்னு பேர் உண்டு. அந்த இடம் வந்து நீளமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதனால் நீலகண்டன் ஒரு பேர். இப்போ அந்த விஷயம் வந்து அங்கேயே தங்கறதுக்கு உமாதேவி வந்து அந்த கண்டத்தை வந்து பிடிச்சதா உயிர்கள் எல்லாம் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் பண்ணுறதா வந்து புராண கதைகள் வரும். இந்த சமயத்தில் அந்த ஆழகால விஷயத்தை வந்து யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்ற ஒரு சஞ்சலமான ஒரு எண்ணங்கள் தேவர்களுக்கும் அசுருக்கும் வரும்போது அவங்க வந்து சிவன் இருக்கிற வழிபாட்டில் சிவன் எங்கே இருக்கான்னு தேடுறதுக்கோசரம் வந்து இங்கேயும் அங்கேயும் சுற்றுறதா ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அந்த சுத்தினது வந்து பிரதட்சணம் பண்ணி சுற்றுறது வந்து சோமசூத்திரம் சொல்லுவாங்க. சோமசூத்திரம்னா எப்படின்னா, முதல்ல வந்து நந்தியம்பெருமான்ட்டு ஆரம்பிக்கணும். சரிங்க. நந்தியம்பெருமான்ட்டு ஆரம்பித்து கோமுகம் வரை வரணும். கோமுகம் வரைக்கும் கோமுகம் வந்து கோமுகத்துலேருந்து திரும்பி வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட வரணும். சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து திருப்பி நந்திக்கிட்டே வந்து நம்ம நிறுத்தினா அது ஒரு பிரதட்சணமாகும். இது மாதிரி 3 தடவை பிரதட்சணம் பண்ணால் நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி பிரதோஷன்ற குறைகள் அனைத்தும் எல்லா சிவாலயங்களிலும் தெய்வத்துவம் உண்மையாக குறையுள்ள கஷ்டப்பட்டு இருக்கிற மக்கள்லாம் இந்த சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணால் டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து இந்த குறையெல்லாம் நிறைவாகும் பிரதோஷ காலத்தில். அதனால தான் தேவர்களும் அசுரர்களும் அது மாதிரி பிரதட்சணம் பண்ணதுனால அவங்களுக்கு அமிர்தம் கிடைச்சது அப்படின்றதாவது இந்த புராண கதைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு கஷ்டப்படுற காலத்தில் வந்து ஒரு தெய்வம் வந்து அனுகிரகம் பண்ணுறதுன்னா அது சிவபெருமான். அதே மாதிரி நமக்கும் வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான மன கஷ்டங்கள் துயரங்கள் இருக்கணும். அது அவங்க எல்லாமே எந்தெந்த குறைகள் யாராக இருக்குதோ அந்த பிரதோஷ காலத்தில் வந்து இறைவன் வழிபடுறது, நந்தியம்பெருமானை வழிபடுறது, இது மாதிரி சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம பண்ணின்னு இருந்தால் நமக்கு வந்து எந்தவித குறையும் இல்லாமல் இறைவன் வந்து நம்மளை அனுகிரகம் பண்ணுவார், அருள் புரிவார்ன்றது இதனுடைய பிரதோஷத்தினுடைய இது சாராம்சம்.